யார் சரியானவர்கள் அப்படின்றத இன்னைக்கு மக்கள் எல்லாத்தையுமே சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இறப்பு நடந்த ஒவ்வொரு வீட்லயும் அது மிகப்பெரிய ஒரு பேர் இழப்பாக தான் பார்க்கப்படுது. இன்னைக்கு நீங்க எவ்வளவு தொகையை கொண்டு போய் குடுத்தாலும், அரசு குடுத்தாலும், தலைவர் தளபதி அவர்கள் குடுத்தாலும், அது ஒரு நிவாரணமாகத்தான் இருக்குமே தவிர்த்து, அந்த இழப்பு என்பது ஒருபோதும் ஈடு செய்ய முடியாத ஒரு விஷயம். அப்பேற்பட்ட இழப்புக்கு ஆளும் கட்சியினுடைய கட்டமைப்பு எவ்வாறெல்லாம் வந்து ஒரு 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 தூற்றல வந்து இங்க காத்துல தூவி விட்டது போல ஒரு 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 மயத்த தூவி விட்டார்களோ, அதற்கான ஒரு இதிலிருந்து வெளியில வரணும் அப்படின்றதுக்கு அந்த கன்டினியூவா அந்த ஒரு 4, 5 நாட்கள் அப்படி தொடர்ச்சியாக வந்து அந்த நீதி தேவதையினுடைய நேரடி பிள்ளைகளாகவே தமிழக அரசு வந்து களத்துல நின்னுச்சு. நாங்க தான் இதற்கான தீர்வு அப்படின்ற மாதிரி எல்லாம். இதுவரைக்கும் தமிழக அரசு விரைந்து எடுக்க முடியாத ஒரு வேலைகள் எல்லாத்தையுமே இதுல வந்து பார்க்க முடிஞ்சுச்சு. அப்படிப்பட்ட இடத்துல உடனடியா முதல்வர் வந்து தலைமைச் செயலகம் போறது, உடனடியா மக்கள் நல்வாழ்வுத்துறையினுடைய அமைச்சர் வந்து உடனடியா நேர்ல போறது, துபாயில இருக்கக்கூடிய சின்ன முதல்வர் வந்து உடனடியா இங்க ஓடி வர்றது, தனி விமானத்துல வர்றது, திருப்பி ஒரு 1 மணி நேரம் கழிச்சு திருப்பி தனி விமானத்துல துபாய்க்கு போறது, அங்க சம்பவம் நடத்துல உடனே 2, 3 அமைச்சர்கள் உடனடியாக வந்து களத்துல நிக்கிறது, உடனடியான உடல் கூறு ஆய்வுகள், உடனடியாக காலையில 4, 5 மணிக்கு எல்லாத்தையுமே சடலம் வரைக்கும் எரித்து முடிக்கக்கூடிய சூழலுக்கு ஏன் தள்ளினீங்க? இதற்கு எத்தனை டாக்டர்கள் கிடைச்சாங்க? அதுக்கு உங்களுக்கு எப்படி டேபிள் கிடைச்சதுன்னு வரைக்கும் இன்னைக்கு உச்சநீதிமன்றம் கேள்வி எழுப்பியிருக்கு.